إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من خاف عدلج ومن عدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துடைய சொற்பமான அற்பமான ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்குண்டான குறுகிய காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ரொம்ப குறைவான காலம், எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள் தான், எண்ணப்பட்ட சில நாட்கள் தான், முடிவு செய்யப்பட்ட ஒரு சில கவலம் தான். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அவன் அடைய இருக்கிற அடைவுகளை, அவனுக்கென்னு முடிவு செய்யப்பட்ட விஷயங்களை, அவன் சம்பாதிச்ச சொத்துக்களை, அவன் தூங்கின நேரத்தை கூட லேசாக கணக்கெடுத்துறையிலும். 60 வயசு வாழ்ற ஒருத்தர், சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு நாளைக்கு 6 அவர் தூங்குவார் என்றிருந்தா சாதாரணமாக 15 வருஷத்தை தூக்கத்தில் கழிக்கிறார். எண்ணப்பட்ட சில நாட்கள், எண்ணப்பட்ட சில இரவுகள் தான். இந்த காலையிலேயும் மாலையிலேயும் உள்ள இந்த நாட்கள் என்னைய சுவர்க்கத்துக்குரியவராக என்ன ஆக்கும்? குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் எங்களோட வாழ்க்கைகளை அமைச்சு கொண்டு என்ன கபரில் இருந்து, மீசான்ல இருந்து, சிராத்தில் இருந்து சுவர்க்கம் போற வரைக்கும் உள்ள எல்லா வகையான இன்னல்கள், துன்பங்கள், எல்லா வகையான சோதனைகளையும் என்ன பாதுகாத்து உயர்தரமான சுவர்க்கத்தை, அல்லாஹ்வை, ரிலாவை அடைஞ்சு கொள்றதுக்கு அதை தயாரிப்பு செய்யறதுக்கு உண்டான காலம்தான் இது. கணிதக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தின் மூலம் உபகாரம் செஞ்சிருக்கிறார். இஸ்லாம் எங்களுக்கு உபகாரம் செஞ்சு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு அமைப்புகளையும் இஸ்லாம் எங்களுக்கு உபகாரம் செஞ்சு கொண்டு இருக்குது. எங்கட இஸ்லாத்துக்கும் எங்கட ஈமானுக்கும் எத்தனையோ எத்தனையோ மக்களுடைய துஆக்களும் காரண காரியங்களாக இருக்குது. சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்து சில மனிதர்கள் நினைச்சாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு உதவி செய்கிறோம், நாங்க இல்லைண்டா இஸ்லாம் எப்படி, இதுக்கு யார் உதவி செய்யறது? அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். ஃபமா பிக்கும் குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். குல் பிஃபத்லில்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க, இந்த இஸ்லாம் என்றது, இந்த ஈமான் என்றது, இந்த பாக்கியங்கள் இருக்குதே, இது அல்லாஹ்ட ஃபதுலால கிடைச்சது தான். நாங்க யாரும் நினைச்சு ஒன்றை செய்யவும் இயலாது, நாங்க நினைச்ச ஒன்றை விட்டுறவும் இயலாது. குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்ட ஃபதுல் இல்லாட்டி, அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லாட்டி, கணித்துக்குரிய சகோதரி பெரியார்களே, எங்களுக்கு எங்க ஈமான், எங்களுக்கு எங்க இஸ்லாம்? கணித்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இதே மாதிரி எங்களோட ஒவ்வொருத்தருடைய இஸ்லாமுக்கும் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எத்தனையோ பேருடைய நல்ல விஷயங்கள் உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதருக்கு இஸ்லாம் கிடைக்கிறது, எவ்வளோ முன்னால போன தலைமுறைகள் உள்ள தன்னுடைய பாட்டனார் ஒரு பூனைக்கு இரக்கம் காட்டிருப்பார். அவர் தொழுதிருக்க மாட்டார், அவர் ஒரு தௌபா செஞ்சிருப்பார். அந்த தௌபாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பார். அதுல கேட்டிருப்பார், யா அல்லாஹ், நான் தொழல்ல, நான் தௌபா செய்கிறேன், என் பிச்சலங்களை தொழுகையாளியாக ஆக்கு. அவருடைய அந்த ஹக்கான தௌபா எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கும். ஒருத்தர் இருப்பார்,
அவர் நல்லமல்கள் ஈடுபட்டிருக்க மாட்டார். சில நேரம் அவர் இஹ்லாஸாக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சில நேரம் ஒரு பூனைக்கு இரக்கம் காட்டிருப்பாராம். அல்லாஹ் அந்த பூனைக்கு இரக்கம் காட்டுறதை வச்சு பின்னால் அவரோட சந்ததிக்கு இஸ்லாத்தை கொடுப்பான். எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னால போனவர்களுடைய நற்செயல்கள் எங்கட இஸ்லாத்துக்கு காரணமாக இருக்குது. அப்படி இருக்குமாக இருந்தா எங்கட வாழ்க்கையில இந்த குர்ஆன, எங்கட வாழ்க்கையில இந்த தீன நானும் நீங்களும் கொண்டு வரணும் என்று இரவு பகலான சில முயற்சிகள் இது எங்களையும் பாதுகாக்கும், எங்கட பிள்ளைகளையும் பாதுகாக்கும், எங்கட முழு பரம்பரையும் பாதுகாக்கும், முழு உம்மத்தையும் பாதுகாக்கும். கணேசக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கட சூழலை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்க பாதுகாக்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த தீனை பாதுகாக்கிறது, இது ஆக முக்கியம். ஆக முக்கியம். தீன் என்றது, ஈமான் என்றது அவ்வளோ பொறுமதியானது. அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு கிடைச்சது அவ்வளோ பொறுமதியானது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஸைத் இப்னு ஜத்ஆன் இப்ப சொர்க்கத்துல ஈப்பாராய்க்கும். ஸைத் இப்னு ஜத்ஆன் சொர்க்கத்துல ஈப்பாராய்க்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸைத் இப்னு ஜத்ஆன் இருக்கிறது சொர்க்கத்துல இல்ல, ஸைத் இப்னு ஜத்ஆன் இருக்கிறார் நரகத்துல. அவருடைய தாரீഖ்ல எழுதியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவருடைய வீட்டில விருந்து கொடுக்கப்படுமண்டா, யாரெல்லாம் ஊருக்கு வருவாங்களோ, யாரெல்லாம் விருந்தாளியாக வருவாங்களோ, யாரெல்லாம் தேவையோட வருவாங்களோ, முழு மனிதருடைய தேவையும் அவருடைய வீட்டில் பூர்த்தி செய்யப்படும். ரிஸ்குடைய தேவை அது தெரிஞ்சவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், கருப்பர் பாகுபாடு இல்லாம சாப்பாடு போட்டவர் இரவு பகலாக. தாரீഖ்ல எழுதியிருக்கிறாங்க, அவருடைய வீட்டில வச்சிருக்கிற அந்த சாப்பாடு, அந்த ஆக்குற சட்டிய பார்க்கணுமாக இருந்தா ஏணி வச்சு ஏறிதான் அவருடைய சாப்பாடை பார்க்கணும். இவ்வளவு பெரிய உணவளிக்க கூடியவர் அவர் இருக்கிறார் நரகத்துல. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற தீன் எவ்வளவு பொறுமதியானது. இவ்வளோ சாப்பாடு போட்டவர். அது ஒரு நாள் ரமலானுக்கு போட்ட சாப்பாடு இல்ல, பெருநாள் ஒன்றுக்கு போட்ட சாப்பாடு இல்ல, போட்டது ஆயுள் பூரா கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு கொடுத்த சாப்பாடு ஆக சிறந்த படைப்பு. கணியத்துக்குரிய சகோதரி பெரியார்களே, அல்லாஹ்ட ஃபضல், அல்லாஹ்ட கரம் நாங்க எப்படி நன்றி செலுத்த போறோம்னு தெரியாது. சொன்னாங்க நபி அவங்க, அவருக்கு ஈமான் நசீபாகல்ல, அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அனுப்பிட்டான். அவர் ஒரு கொடையாளி என்று சொல்லணும் என்று அவருடைய கல்பில் இருந்தது. நான் ஒரு கொடையாளி, நான் ஒரு சல்லிக்காரன், நான் இப்படி செய்றேன் இப்படி செய்றேன், மக்கள் இதெல்லாம் பேசணும் என்று இருந்தது. தீன் வந்து சேரல, அல்லாஹ் அனுப்பினான் நரகத்துக்கு. அதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கட ஈமானுக்கும் எங்கட இஸ்லாமுக்கும் எங்களுக்கு கிடைக்கிற கூலிய பாருங்க எவ்வளவு கிடைக்குது என்று. சுப்ஹானல்லாஹ். அதே சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள்ல சேர்ந்த ஒரு பெண்மணி, நல்ல நடத்தை உள்ள பெண்மணியும் இல்ல, ஏதோ ஒரு பாவத்துல தவறுல குற்றத்துல ஈடுபடக்கூடிய பெண்மணி. ஆனா அவ வார நேரம் ஒரு நாய் அந்த கிணத்தை சுத்தி கொண்டிருக்குது. பார்த்தா கல்புல இரக்கம் வந்தது, அந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கணும் என்று. அவட மோசா கால் ஒன்றுமே இல்ல, மோசாவை கிணத்துல போட்டு எடுத்து அந்த நாயிட வாயில விட்ட ஒரு சில தண்ணீர் சொட்டு. அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாங்க சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டோம். இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் இஹ்லாஸுக்கும் உள்ள வித்தியாசம் சகோதரர்களே, தாய்மார்கள், நாங்க அல்லாஹ்ட்டிருந்து எவ்வளவு அடைகிறோம். ஏன் எங்களுக்கு திருப்தி அடைய இயலாது? ஏன் அல்லாஹ் தந்த தீனை வச்சு எனக்கு திருப்தி அடைய இயலாது? அல்லாஹ் தந்த துன்யாவை வச்சு ஏன் என்னால திருப்தி அடைய இயலாது? எங்கள மாதிரி பணக்காரன் உலகத்துல யாரும் இல்லை. ஒரு முஸ்லிம் அடைகிற செல்வத்தை மாதிரி செல்வம் உலகத்துல யாரும் அடைகிறது கிடையாது. தொழுகையில ஓதுறோம் சூரத்துல் ஃபாத்திஹா, எவ்வளவு நன்மை கிடைக்குது.
155 எழுத்து இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹா. மொத்தமாக 155 எழுத்து. அல்லாஹ் ஒரு எழுத்துக்கு 100 நன்மை தாரான். தொழுகையில நின்று கொண்டு ஓதுறாரு, ஒரு எழுத்துக்கு 100 நன்மை கிடைக்குது. எவ்வளவு கூலி கிடைக்கும்? எங்கட தக்பீருக்கு அல்ல, எங்கட ருக்குக்கு அல்ல, எங்கட சுஜூதுக்கு இல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 15,500 சவாப். சுப்ஹானல்லாஹ், 15,500 சவாப். ரெண்டுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 31,000. 4 ரக்காத்துல 62,000. சுப்ஹானல்லாஹ், 62,000 ரூபா அல்ல, 62,000 டாலர் அல்ல, 62,000 பவுன் அல்ல, 62,000 சவாபு கிடைக்கும் வெறும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு சூரத்துல் ஃபாத்தி, ஒரு நன்மையுடைய சவாப எந்த நபியும் சொல்லலையாம், எந்த ரசூலும் சொல்லலையாம். அதை விலங்கு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யவும் இல்லையா. ஒரு நன்மையில உழிக்கிற சவாப காட்டினா மனிதண்ட கல்பு வெடிச்சிருவோம். நாங்க விளங்கணும் என்று சொல்றாங்க. ஏனென்றா நாங்க இந்த உலகத்தோட புலங்குறதால, நாங்க இதனுடைய கவலைகள்ல சுத்துறதினால, நானும் தான் நீங்களும் தான், நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு சொல்றாங்க. ஒரே ஒரு நன்மையுடைய பொறுமதி 100 கிலோ தங்கத்தை விட பொறுமதியானது. 100 கிராம் அல்ல, 100 பவுன் அல்ல, 100 கிலோ தங்கத்தை விட பொறுமதியானது ஒரே ஒரு நன்மை. எங்கட தக்பீருக்கு எவ்வளவு கிடைக்கும்? எங்கட ருக்குக்கு எவ்வளவு கிடைக்கும்? எங்கட சுஜூதுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எங்கட சலாமுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நாங்க அதுல அழுவுற அழுகைக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, நாங்க விளங்கோனும், அல்லாஹ் எனக்கு தந்த தீன், அல்லாஹ் எனக்கு தந்த இந்த பாக்கியம், அல்லாஹ் எனக்கு 2 ரக்காத்துல தந்த இந்த பாக்கியம், இது எவ்வளவு பொறுமதி. வெயிட் விளங்காட்டி கீழே வச்சிருவாங்க. இது அமானிதம். இந்த நாட்கள் கொஞ்சமும் இது அமானிதம். அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ, ஃபமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ முழுதும் நாங்க தந்ததுதான். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், அது அறிவாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதை நாங்க பாதுகாக்க முயற்சி செய்யணும். சியாவு சித்தா எழுதின பகுதிகள், புகாராவுடைய சமர்கந்துடைய பகுதிகள், எவ்வளவு பெரிய உலமாக்கள் வாழ்ந்த இடம், கிதாபை பாதுகாத்தாங்க. இடத்தை பாதுகாக்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அந்த இடம் முழுக்க பறி போயிடுச்சு. சியாவு சித்தா இருக்குது 6 கிரந்தங்கள், எல்லா மதரசாக்களையும் படிச்சு கொடுக்குறாங்க. எழுதின இடம், பாடம் நடத்தின இடம், கிதாபை பாதுகாத்தாங்க, ஹதீஸ பாதுகாத்தாங்க, அந்த மக்கான பாதுகாக்கல் எல்லாமே கைவிட்டு போயிருச்சு. புகாராவுடைய, சமர்கந்துடைய, குர்துபாவுடைய எவ்வளோ இடங்கள் சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தந்த தீன விளங்குறது முதலாவது பொறும். எனக்கு தந்த தீன், எனக்கு கிடைச்ச மார்க்கம், எனக்கு கிடைச்ச குர்ஆன், எனக்கு கிடைச்ச நபி, எனக்கு கிடைச்ச இந்த லைஃப், இது எவ்வளவு பொறுமதியானது. அல்லாஹ் என்னோட எவ்வளவு இரக்கம். இதை விளங்குறது முதலாவது தீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நான் ஏன் சொல்றேன்டா, மஸ்ஜிதுடைய சூழலை, எங்கட சூழலை மஸ்ஜிதுடைய சூழலாக, அமலுக்குரிய சூழலாக ஆக்குறது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மூத்து, எல்லாரும் முடிவு செஞ்சாங்க, யார் பொறுப்பெடுக்கிறது இந்த பொம்பளைய என்றா விளங்கி கொண்டாங்க. அவனோட ஷக்சியத் இவங்கள ஏதோ ஒன்று இருக்குது என்றதை மக்கள் விளங்கி கொண்டாங்க. அவங்க அந்த காலத்தில் எந்த கிதாபுகள், எந்த பேனைகளின் மூலமாக கிதாபுகள் எழுதி கொண்டிருந்தாங்களோ எல்லாரும் முடிவுக்கு வந்தாங்க, நாங்கள் இந்த பேனையை கடல்ல போடுவோம், இந்த பேனையை கடல்ல போடுவோம். யாருடைய பேனை எல்லாம் கீழே போகுதோ, யாருடைய பேனை மிதக்குதோ, அவருதான் இவ பராமரிக்கிறதுக்கு தகுதியான ஆள். ஏண்டா முழு ஊரும் வாராங்க போட்டி போட்டு, எல்லாரும் பேனைய போட்டாங்க கடல்ல.
எல்லாருடைய பேனையும் கீழே போச்சுது. ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனை மேல. அவங்க தான் ரிஸ்குக்கு பொறுப்பு, அவங்க தான் இவங்களை தர்பியத் செய்யறதுக்கு பொறுப்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா கேட்ட துவா, என் வயிற்றில் இருக்கிற இந்த புள்ளைய நான் நேர்ந்திருக்கிறேன் இந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்கணும் என்று. உம்மம்மாட துவா எவ்வளவு பொறுமதியானது, ஒரு உம்மாட துவா எவ்வளவு பொறுமதியானது. அங்கிருந்தே ஆரம்பம். கிடைச்சது பொம்பளை புள்ள, நீ எத்தி வச்சது கபூலாகல, கவலைதான். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் மரியம் இல்லை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ நேர்ந்தது மஸ்ஜிது இல்ல, மஸ்ஜித பெருக்கிறதுக்கு அல்ல, மஸ்ஜிதில் இருந்து தீனுடைய ஹிதுமத் செய்யற ஒரு புள்ள என்ற வயிற்றுல வரணும் என்றதுதான் அவளுடைய நோக்கம். அல்லாஹ் மகளுக்கு கொடுத்தான், நபியாக ஆக்கி கொடுத்தான். மஸ்ஜிதுடைய முழு ஹிதுமத்தும் செய்யக்கூடிய, மஸ்ஜித பராமரிக்கக்கூடிய, மஸ்ஜிதுல இமாமத் செய்யக்கூடிய, மஸ்ஜிதால சூழால யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த கரைகளோடு இருக்கிறாங்களோ அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு வந்து இந்த தீனுடைய ஹிதுமத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தான் உம்மம்மாவோட துவாவால. ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுது கொண்டிருப்பாங்க, மஸ்ஜிதுல இருப்பாங்க, இத்திகாஃப்ல இருப்பாங்க. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இன்தஹா ரிஸ்கா قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله. வார நேரம் எல்லாம் உணவு மறவைகள்ல உணவு நிறைஞ்சே இருக்கும். தன்னுடைய தேவைய தனக்கு பொறுப்பானவர்கிட்ட ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல, அல்லாஹ்விடத்துல சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு உணவுடைய தேவை அதை ரப்பிட்ட கேட்டு அடைகிறாங்க. குர்ஆன் சொல்லுது, எந்த பெண்கள் எங்கட பெண்கள் எப்படி ஆகணும், தனக்கு வார கவலை இது ரப்பிட்ட முன்வைக்கப்படணும், மஹ்லூக்ட அல்ல. எனக்கு வார தேவை இது மஹ்லூக்ட முன்வைக்கப்படுறது இல்ல, அல்லாஹ்விடத்துல முன்வைக்கணும். குல்லமா தஹல அலைஹா, குல்லமா எப்ப எல்லாம் வாராங்களோ எல்லாமே இருக்கும் உணவு. கேட்டாங்க, காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது எங்கிருந்து கிடைக்குது? சொன்னாங்க, இது ஏண்டா அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்குது. ஒரு முஃமினான பெண் பேச வேண்டிய பேச்சு எங்களுக்கு எங்கிருந்து ஆஃபியத் கிடைக்குது? அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்குது. எனக்கு எங்கிருந்து சந்தோஷம் கிடைக்குது? அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்குது. எனக்கு எங்கிருந்து ரிஸ்க் கிடைக்குது? அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்குது. ஒரு பெண் பேச வேண்டிய பேச்ச அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்னுடைய வெற்றி எங்க? அல்லாஹ்விடத்துல. என்னுடைய மீளும் தலம் எங்க? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்துல. என்ன முடிவு எங்க? என்ன ஆரம்பம் எங்க? என்ன படைச்சது யார்? என்ன பரிபாலிக்கிறது யார்? எனக்கு போஷிக்கிறது யார்? என்ன பாதுகாக்கிறது யார்? அல்லாஹ். அல்லாஹ். இந்த பேச்சு ஒவ்வொரு பெண்களுடைய ஆண்களுடைய கற்பனையில சிந்தனையில இரத்தத்தில ஊரோணும் என்றது அல்லாஹ் படிச்சு தாரான் எங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரி பெரியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்ப எல்லாம் நோய் வருமோ, எப்ப எல்லாம் இந்த மென்சஸுடைய பீரியட் வருமோ மஸ்ஜிதில் இருந்து வெளியே போய் தருவாங்க. எங்க கேட்கிறவர்? எங்க கேட்டு உணவு எடுக்கிறவர்? ரப்புட்ட கேட்டு மலக்குகளுடைய உதவியோட உணவு கொண்டு வர சொர்க்கத்திலிருந்து உதவி இறக்கிற பொம்பளை மஸ்ஜிதில் இருந்து இப்ப வெளியில, மெஹராப்ல இருந்து வெளியில. ஏன்? தான் சுத்தமாகிறதுக்காக வேண்டி வெளியில போயிருக்கிறாங்க. சூழல் எவ்வளவு முக்கியம். மஸ்ஜிதுடைய சூழல், அமலுடைய சூழல் எனக்கும் தான் உங்களுக்கும் தான், ஆண்கள் பெண்கள் சிறார்கள் சகலருக்கும் முக்கியம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அவங்க ஆடைய சரி செய்யற நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க மனிதருடைய தோற்றத்துல. கேட்டாங்க, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் என்றா, அல்லாஹ்வை பயப்படுற ஒரு ஆள் என்றா நீங்க என்னட்டிருந்து தூரம் விலகி போங்க. நான் தனிமையில இருக்கிறேன்,
நீங்க ஒரு ஆடவர், ஒரு ஆம்பளை, நீங்க வாரீங்க எனக்கு முன்னால. எவ்வளோ ஃபர்தாவை பேணிருக்கிறாங்க. அல்லாஹ்ட உதவி வாரத்துக்கு மஹரம் பேன்றது அவசியம் என்றது குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் எங்களோட அழகான முறையில பேசி கொண்டிருக்குது. அல்லாஹ்ட நெருக்கம் உண்டாகணுமா, நாங்க எப்படி பாதுகாப்பாக வாழணும், எனக்குள்ள எவ்வளவு மஹரமியத் உண்டாகணும், எனக்குள்ள அல்லாஹ்வுடைய பயம் எப்படி இருக்கணும் என்றதெல்லாம் குர்ஆன் பேசுது. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கரீம். சூரா முல்க்ல தெளிவா சொல்றான், யாரெல்லாம் மறைவுல அல்லாஹ் பயப்படுவாங்களோ, உள்ளத்துல என்ன உதிப்பு வருவது, உள்ளத்துல என்ன நடக்குது என்றது எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். ஏண்ட இரவு, ஏண்ட பகல், ஏண்ட வெளிரங்கம், ஏண்ட உள்ரங்கம் யாருக்குமே சொல்ல இயலாது. தோற்றத்தை வச்சு முடிவு செய்யறது இல்ல. அல்லாஹ் இந்த தோற்றங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய உதவி இறக்குறதும் இல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். உங்களோட உள்ளம், உங்களோட அமல்கள், எங்களோட அமல்கள்ல எவ்வளோ நியத்து இஹ்லாஸோடு இருக்குதோ, சீராக இருக்குதோ, இதை வச்சுத்தான் அல்லாஹ்ட உதவி இறங்க போகுது. இதை வச்சுத்தான் சகோதரர்கள் எங்கட ரகசியத்தையும் எங்கட ஆழமாக உள்ளுக்கு இருக்கிற விஷயங்களையும் வச்சுத்தான், கல்பை பார்த்துதான் அல்லாஹ்ட முடிவு. தோற்றங்களை, வெளிரங்களை, இந்த பிரம்மாண்டங்களை, வெளிப்பகட்டுகளை பார்த்து அல்லாஹ் யாருக்கும் உதவி செய்யறது இல்லை. அல்லாஹ் இதைத்தான் பார்க்கிறார். எவ்வளோ இஹ்லாஸ் இருக்குது, இவட கல்வில எவ்வளோ நியத்து இருக்குது, ஏண்ட பயம் எவ்வளோ இருக்குது. அல்லாஹ்ட உதவி இறங்குறதாக இருந்தா ஹஸ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி நானும் வாழணும், நீங்களும் வாழணும். ஆண்களும் தான் பெண்களும் தான் அல்லாஹ்ட கட்டளைக்கு முன்னால, ஹராத்துக்கு முன்னால சின்ன பாவம் ஒரு பொய், சின்ன பாவம் ஒரு புறம், இதுக்கு முன்னால நான் என்னைய மறைச்சு கொள்ளணும், ஃபர்தா அங்க போடணும். நான் புறம் பேச மாட்டேன், அங்க ஃபர்தா. இது ஹராமான உணவு, நான் இதை சாப்பிடவே மாட்டேன், அங்க ஃபர்தா. இது ஹராமான பணம், இது என்ற சம்பாத்தியத்திலே வேணாம், அங்க ஃபர்தா வரணும். வெறுமனே ஃபர்தா என்றது இது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எதெல்லாம் ஏவப்பட்டிருக்கிறதோ அதுக்கு முன்னால நான் ஹாதிர், எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு மத்தியில் எனக்கு திரையொண்டு விழணும். அல்லாஹ்ட உதவி அடிக்கிறதுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றார், இப்ப மஸ்ஜிதுடைய சூழலை விட்டு வெளியே இருக்கிறாங்க, வந்து சொல்றார், قال إني أنا رسول ربك لأهب لك غلاما زكيا. சொல்றார், நான் வந்திருக்கிற ஆள் இருக்கிறதே, நான் வந்து ஒரு மனிதன் இல்ல, நான் ஒரு மலக்கு. நான் ஒரு மலக்கு, நான் உங்களோட ரப்புடைய ரசூல் வந்திருக்கிறேன், ஒரு தூதுவன். நான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். என்னத்துக்கு வந்திருக்கிறேன்? உங்களுக்கு அல்லாஹ் ஒரு புள்ளைய தரப்போறான், அதுக்கு பஷாரத் சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். புள்ளைய பஷாரத் சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். அல்லாஹ்ட முடிவுல உள்ள விஷயம் இது. கேட்டாங்க ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி உண்டு. காலத் அன்னா லகி ஹாதா. கேட்டாங்க ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு எப்படியப்பா புள்ள கிடைக்கும்? அன்னா யகூனு லி குலாம் வலம் யம்சஸ்னி பஷரு வலம் அகு பகியா. நான் பாவம் செய்யற பொம்பளையும் இல்ல, என்னை எந்த ஆடவரும் தொட்டு இல்ல, நான் திருமணம் முடிச்சு இல்ல, எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? சபப் இல்லாம ரிஸ்க கொண்டு வந்து கொடுத்த மலக்குகள், அல்லாஹ்க்கு சபபு தேவையா? அல்லாஹ்க்கு ஒரு ஆம்பளை தேவையா? அல்லாஹ் அஸ்பாப் ஒன்று தேவை, அஸ்பாபை விட்டும் தேவையற்றவன். அங்க வார விடையும் இங்க வார பதிலும் வித்தியாசம். அங்க வந்த கேள்வியும் அவ அங்க சொன்ன விஷயமும் இங்க கேட்கிற கேள்வியும் வித்தியாசம். மஸ்ஜிதுக்குடைய சூழல்ல எங்கால ரிஸ்க் கிடைக்குதுன்னு கேட்க சொல்றா அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்குதுன்னு. மஸ்ஜிதுக்கு வெளியில வந்த சூழல்ல சொல்றாங்க, நான் ஒரு மலக்கு தான் வந்திருக்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், நான் ஒரு மலக்கு வந்திருக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு புள்ளைய முடிவு செஞ்சுக்கிறான், இது எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறான். ஈமானுடைய வித்தியாசம் விளங்குதா? கேள்வியுடைய வித்தியாசம்.
ஹசரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் இல்ல, அல்லாஹ்க்கு இது செய்யலுமா ஏலாதாண்டே. அவருக்கு தெரியும் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்க, ஹசரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதுல பூர்த்தியான ஈமான். உதவி இறக்குறேன்டா இந்த ஈமான் எல்லாம் இல்லாம இயலுமா? அவ்வளோ தொடர்பொண்டு இல்லாம அல்லாஹ்வோட, அல்லாஹுடைய இந்த ஹசானாக்களோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, வித்தியாசமாகுது. சூழல் வித்தியாசப்பட அந்த இடம் வித்தியாசப்பட பேச்சுக்கள்ல ஈமானுடைய விஷயங்கள்ல நுக்சான்கள் உண்டாகும். எங்கட கேள்வியில, சிந்தனையில, பேச்சில வித்தியாசங்கள் உண்டாகும். அதனாலதான் சொல்றாங்க, எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு நாங்க எங்கட வீடுகளை மஸ்ஜிது மாதிரி அமைச்சு கொள்ளும். வீட்டினுடைய தாலீம், குழந்தைகளுக்கு நாங்க உணவு சமைக்கிறோம், அது கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் பிரதிபலிப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி எங்கட சலவாத், எங்கட ஜிக்ர். ஜப்பான்ல ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிறாங்க. நாங்க சொல்றோம் சில நேரம் பிள்ளைகள் பிறலியாக இருக்குது, இந்த பிள்ளைகளை ஏதாவது வழிபடுத்தணும். இவர் பேச்சு கேட்கிறார் இல்ல, அவர் பேச்சு கேட்கிறார் இல்ல, என் அந்த மகன் பேச்சை கேட்கிறார் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியார்களே, அந்த ஜப்பானுடைய ரிசர்ச்ல நாங்க ஆரம்பத்துல முந்தி எங்கிட்ட நிறைய வளமைகள் இருந்தது. சோமாலி லேண்ட்ல நாங்க வேலை செஞ்சோம், பார்மசியே இல்ல, பார்மசி குறவு. முழு யக்கீனும் சூரத்துல் ஃபாத்திஹால. சுப்ஹானல்லாஹ். பள்ளியில இருந்தா சூரத்துல் ஃபாத்திஹா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300க்கு மேல ஓதிப்படும். பள்ளியில சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தா சூரத்துல் ஃபாத்திஹா 300க்கு மேல ஓதிப்படும். ஒத்தட்ட இல்ல, பள்ளியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு தண்ணியில ஊதி எடுத்துட்டு போய் குடிக்கிறாங்க. நோயாளி வீட்டுல இருக்கிறார், நோயாளிய வீட்டுல வச்சுட்டு தண்ணி போத்தல தான் கொண்டு வருவாங்க பள்ளிக்கு. பார்மசி குறைவு, நோய் குறைவு. பார்மசியில நாங்க நினைக்கிற டெப்லெட் எல்லாம் வாங்க இயலாது, ஒரு சில டெப்லெட்கள் தான் இருக்குது பார்மசியில. ஆனா எல்லாரும் திரகாத்திரமாக இருக்கிறாங்க. 20 பிள்ளைகள், 25 பிள்ளைகள், 18 பிள்ளைகள், எல்லாரும் ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. ஏன்? சூரத்துல் ஃபாத்திஹா மேல உள்ள நம்பிக்கை. எங்களுக்கு நம்பிக்கை வரல, இன்னும் குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வரல, அதுல சொல்லப்பட்ட அஸ்கார்கள்ல வரல. ஆனா நாங்க கண்ணால பார்த்தோம், அதுக்கு பின்னால நாங்களும் இதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். யாருக்கெல்லாம் சோம் இல்லாம போகுமோ ஜமாத்துல, இதேதான் முறை, இதேதான் மருந்து. அல்லாஹ்வுடைய கிருபையால கண்ணியத்துக்குரிய சோலை பெரியார்களே, 50 வருஷமா ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க ஜப்பான்ல. ஒருத்தர் தண்ணிய முன்னால வச்சு அந்த தண்ணிக்கு முன்னால கெட்ட வார்த்தைகளை பேசுறார், மியூசிக்க போடுறார், மோசமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுறார். இத மெஷின்ல போட்டு பார்த்தா அந்த தண்ணியில விகாரமான ஒரு தோற்றம், பயங்கரமான ஒரு தோற்றம் அந்த தண்ணியில தோற்றம் அளிக்குது. அழகில்லாத விகாரமான ஒரு தோற்றம். அதே ரிசர்ச்ல அந்த தண்ணியை முன்னால வச்சு அந்த தண்ணியை புகழ்றது, அழகான வார்த்தைகள், நல்ல பஷாரத்துடைய நன்மாராயமுடைய வார்த்தைகள் அந்த தண்ணிக்கு முன்னால சொல்லப்படும் பொழுது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அதை மெஷின்ல போட்டு பார்த்தா அதுல மிக அழகான தோற்றமாக அந்த தண்ணி தோற்றம் அளிக்குது. ஒரு மலர மாதிரி, ஒரு வடிவம் மாதிரி, சின்ன சின்ன வட்டம் மாதிரி, இப்படி நல்ல அழகான தோற்றமாக அதனுடைய தோற்றம் அளிக்குது. எந்த தண்ணிக்கு முன்னால அசிங்கமான வார்த்தைகள் பேசப்பட்டுச்சோ அந்த தண்ணி விகாரமான தோற்றத்தை கொடுக்குது. கணிதக்குரிய சோலை பெரியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ஏன் எங்களுக்கு வீட்டினுடைய ஹிதுமத்துகளை செய்யும் பொழுது ஏன் பிஸ்மிலோட, ஏன் சலவாத்தோட, ஏன் ஜிக்ருகளோட இதை செய்ய இயலாது? அதில் எல்லாமே இது மாற்றத்தை உண்டாக்குது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது மாற்றத்தை உண்டாக்கும். அவர்களுடைய, எங்கட கணவன்மாருடைய, எங்களுடைய எவ்வளோ டயர்டோட வேலை செய்யறோம், எவ்வளோ ஹிதுமத்துகள் செய்யறோம். நாங்க இந்த ஜிக்ருகளோட எங்கட ஹிதுமத்துகளை ஆக்கி கொள்ளும் பொழுது அது எங்கட பிள்ளைகளுக்குள்ள அது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. அதிலிருந்து வரக்கூடிய சக்திகளால நிறைய அமல்களை, நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனையை உருவாக்கணும் என்று என்னென்னலாம் முயற்சி செய்யறாங்க.
கண்ணியத்துக்குரிய சோலை பெரியார்களே, அதுக்குத்தான் எங்களுக்கு குர்ஆன் தரப்பட்டிருக்குது, அதுக்குத்தான் எங்களுக்கு துஆ தரப்பட்டிருக்குது. எங்களை சாப்பாடு சமைக்கிற நேரம், உடுப்பு கழுவுற நேரத்துல அழகான முறையில் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொள்ளும். இந்த குறுகிய காலத்துடைய வாழ்க்கைய எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய எங்களுக்கு காட்டி தரப்பட்ட அழகிய நமூனா நபியுடைய வாழ்க்கையில எவ்வளோ இருக்குது. நாங்க செய்வமாக இருந்தா எங்களோட சூழலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான என்ன முயற்சிகள் இந்த உலகத்துல தரப்பட்டு இருக்குதோ அதுக்குள்ள நாங்க எங்களை ஈடுபடுத்தி கொள்வோமாக இருந்தா, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்களும் பாதுகாக்கப்படுவோம், எங்களோட பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவாங்க. சொமாலி லேண்ட்ல பள்ளி ரெஸ்டி அவங்க நாங்கள் போய்த்து சந்திச்சோம். கிட்டத்தட்ட வயசாளி, எலும்பி நடக்க இயலாது, கிறிஸ்டியன் ஓட தான் வாழ்றாங்க. சொமாலி எத்தியோப்பியால பள்ளி ரெஸ்டி ஒன்று ஆலிமுடைய மனைவி, இன்னொன்று பள்ளி ரெஸ்டி, பள்ளிக்கு பொறுப்பாக இருந்தவர். 4-5 பிள்ளைகள், அதே மாதிரி இவக்கும் 4-5 பிள்ளைகள். நாங்கள் அங்கே போனோம், அவங்களுக்கு சின்ன ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்யணும் என்று. அங்கே போய் பார்த்தா அவ மட்டும்தான் முஸ்லீம், பிள்ளைகள் எல்லாமே காஃபிர் ஆயிட்டாங்க. பள்ளியை நிர்வாகம் செஞ்சவர், பள்ளியில் அதான் சொன்னவர், பள்ளியை வடிவமைச்சவர், அதை துப்புரவு செஞ்சவர். ஏன் சகோதரிகளே, இது பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்க இதை அன்றைக்கு அங்க கேள்விப்படுறோம். நாங்க இத எங்களுக்குள்ளால இந்த உணர்வுகளை நாங்க தூக்கி எடுக்கலையேண்டா, என் வாழ்க்கையை நான் இதை சரியாக்கணும் என்ற ஒரு முயற்சி செய்யலையேண்டா, கேள்விக்குறிதான். நாங்க பாதுகாக்கணும், எங்களோட பிள்ளைகளையும் பாதுகாக்கணும், இடத்தையும் பாதுகாக்கணும். அதுக்குரிய முயற்சிகள் தான் மாஷா அல்லாஹ் நடந்து கொண்டிருக்குது. 2 பேரும், ஆலிமுடைய மனைவி மட்டும்தான் நீக்கிறா, பிள்ளைகள் எல்லாமே முர்த்ததாகி அவர் மரணிச்சிட்டாரு, இவ மட்டும்தான் நீக்கிறா. அதே மாதிரி பள்ளியை நிர்வாகம் செஞ்ச அதன் தலைவர் அவ மட்டும்தான் இருக்கிறா, அவர் நோயாளி ஆகிட்டார், பிள்ளைகள் எல்லாம் வேற வேற மக்களை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இதே இந்த நாங்க எங்களுக்கும் பொறுப்போ முழு உம்மத்துக்கும் பொறுப்பு. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ்ட பாதையில வாரோம் போறோம். நாங்க கட்டாயம் இதை மனசுல வச்சு எங்களையும் பாதுகாக்கணும், எங்களோட முழு குடும்பங்கள், எங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்களையும் பாதுகாக்கும். இதுக்குரிய முயற்சி தான் நடக்குது. என்னென்ன விஷயங்களை நாங்க பேசினோம், என்னென்ன விஷயங்களை கேட்டோம், முதாக்கரா செய்வோம், அடிக்கடி முதாக்கரா செய்வோம். மஷூரா என்றது வீட்டில் வைக்கப்பட வேண்டிய ஒன்று. மஷூரா வீட்டில் கட்டாயம் வைக்கணும். சுவர்க்கத்தில் ஒருத்தர் வசிச்சாலும், சுவர்க்கத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு முதாக்கரா என்ற ஒன்று இல்லை என்றா அவரும் பாவம் செஞ்சிருவார். உலமாக்கள் எழுதுறாங்க, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல 2 பேரும் தான். இப்ப அவருக்கு ஒரு வஸ்வசா ஒன்று வருது, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டா உண்டு மலக்காகிடுவீங்க, இல்லாட்டி நிரந்தரமாக இருப்பீங்க. ஷைத்தானுடைய ஊசலாட்டம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவி சொல்றா சாப்பிடுவோம் என்று, கணவனுக்கு முதாக்கரா செய்ய ஆள் இல்ல, மஷூரா பண்ண ஆள் இல்ல, அடிக்கொருக்கா நினைவுபடுத்த ஆள் இல்ல. உலமாக்கள் சொல்றாங்க, யாரு மஷூரா இல்லாம தன்னுடைய விஷயங்களை செஞ்சு கொள்வாங்களோ, முதாக்கரா இல்லாம, ஆலோசனை இல்லாம, முஷீர் ஒன்று இல்லாம தான் நினைச்ச மூப்புல வாழ்றதுக்கு முயற்சி செய்வாங்களோ, சுவர்க்கமாக இருந்தாலும் சில நேரம் சருக வேண்டிய கட்டம் வருமோ. இது அனுபவத்தாலே அல்ல, இது அறிவாலே அல்ல, இது ஒரு இபாதத். எங்களுடைய வீட்டுக்குள்ள மஷூரா உண்டாக்குறது, தாலீமை உண்டாக்குறது, எங்களுக்கு என்ன அசாயங்கள் எங்களோட வீட்டுல கணவன்மார் இப்படி இப்படி கொண்டு தாராங்களோ அதுக்குள்ள நாங்க எங்களை ஆக்கி கொண்டோம்டா, எங்களோட மௌத் அது சந்தோஷத்துக்குரிய நாளாக இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்கும். நான் நீங்களை முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை பேச வச்சானோ, கேட்க வச்சானோ, அதன்படி நாங்க எங்களோட வாழ்க்கையில டிசம்பர்ல 10 நாள் ஜமாத் ஒன்று இருக்குது. டிசம்பர்ல 10 நாள் ஜமாத்